இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று மார்க்கு 14:8 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இங்கிலாந்தில் 2 கால்களும் முடமாகி போய் ஒரு பெண் இருந்தாள். அவளால் தானாக எங்கும் செல்ல முடியாது. வீல் சேரில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வாள், பிறகு வீடு திரும்பி விடுவாள். அதற்கு மேல் அவளால் வேற எங்கும் செல்ல முடியாது. அவள்தான் சாரா டக்கர். 1800வது ஆண்டுகளில் அவள் சபைக்கு தென்னிந்தியாவுக்கு சென்ற மிஷனரி ஒருவர் தென்னிந்தியாவில் உள்ள மக்கள் நிலவரத்தை அறிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தார். தென்னிந்தியாவில் பெண்கள் படிப்பறிவே இல்லாமல் இருக்கிறார்கள். தேவதாசி மற்றும் உடன்கட்டை ஏறுதல் போன்ற பழக்கங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. பெண்கள் படிக்கச் சென்றால் தங்கள் குடும்பத்துக்கே அவமானம் என்று நினைக்கிறார்கள் என்று அந்த போதகர் அந்த சபையில் இந்தியாவின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சாரா டக்கர் மிகவும் மனம் நொறுங்கினவளாக வீட்டிற்கு வீல் சேரில் வந்து சேர்ந்தாள். தனது அறையை பூட்டிக் கொண்டு ஏங்கி ஏங்கி அழுதாள். ஆண்டவரே, நான் இந்தியாவிற்கு சென்று இந்தியாவின் பெண்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசை. ஆனால் பிறவியிலேயே முடமாய் போனேனே என்று அழுதாள். ஆனால் இயலாமையை சொல்லி சொல்லி சும்மா இருந்து விடவில்லை. தன் வீட்டிற்கு வந்த அனைத்து உறவினர்களிடமும் தனது ஆசையை பகிர்ந்து கொண்டாள். தனது தோழிகள் சிலரை சேர்த்து கொண்டு தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்க நிதி திரட்டினாள். தனது பிறந்தநாள் அன்று தனக்கு புத்தாடைகளையும் பரிசு பொருட்களையும் பூச்செண்டுகளையும் வழக்கமாக கொடுக்கும் உறவினர்களிடம், எனக்கு அந்த பொருட்கள் வேண்டாம், என்னிடம் பணமாக கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சினாள். இவ்வாறாக இவளும் இவளுடைய தோழிகளும் சேர்த்து திரட்டிய நிதியில் முதலாவது ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முழு முதல் காரணமாக இருந்த சாரா டக்கர் பெயரே அந்த பள்ளிக்கு சூட்டப்பட்டது. பிறகு அந்த பள்ளி படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு 1895 சாரா டக்கர் காலேஜாக மாறியது. இன்றும் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் திருநெல்வேலிக்கு சென்றால் சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் சாரா டக்கர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 2 கால்களும் முடமாகி போன இந்தியாவையே பார்த்திராத ஒரு பெண்ணின் தரிசனத்தால் இன்று வரை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியுமானால், இந்த கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம் இந்திய தேசத்துக்கு கொண்டு வர முடியும். எனக்கு திறமை இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை என்று இயலாமைகளையே சொல்லிக் கொண்டிராமல் உங்கள் வாஞ்சையை தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். நமது தேசத்திற்கு நம்மை தேவன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக.